திருத்தூதர் யாக்கோபு. இவர் செபதேயுவின் மகனும் திருத்தூதர் யோவானின் சகோதரரும் ஆவார். இயேசு என்னை பின்பற்றி வா என்று அழைத்தபோது அவர் தன் படகையும் தந்தையையும் தொழிலையும் விட்டுவிட்டு உடனடியாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியவர். இதுவே உண்மையான சீடத்துவத்தின் அடையாளம். கிறிஸ்துவுக்காக தம் உயிரையே அர்ப்பணித்த முதல் திருத்தூதர் என்ற பெருமையை பெற்றவர் இவர். தனக்காக வாழாதவர், ஆண்டவரின் நற்செய்திக்காக வாழ்ந்தவர். இறுதி வரை உண்மையாக இருந்தவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இவரது அன்பும் அர்ப்பணிப்பும் மாறவில்லை. அழைத்த குரலை கேட்டதும் எழுந்த இதயம் இவர். அன்பின் ஆண்டவருக்காக அனைத்தையும் விட்டுவிட்ட வீரன் இவர். தியாகம் இவரின் மொழி, விசுவாசம் இவரின் மூச்சு. சிலுவையின் பாதை கடினம் என்றாலும் கிறிஸ்துவின் கரம் போதும் என்று வாழ்ந்தவர். வாளால் இவரின் உடலை வெட்ட முடிந்தது. ஆனால் இவரின் விசுவாசத்தை வெல்ல முடியவில்லை. புகழை தேடாமல் இறைவனின் சித்தத்தையே தேடிய புனிதர் இவர். உலகின் செல்வத்தை விட விண்ணரசின் மகிமையை தேர்ந்தெடுத்த சீடர் இவர். இயேசுவின் உருமாற்றத்தையும் கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவரின் வேதனையும் அருகிலிருந்து கண்டவர். ஆண்டவரோடு மகிமையிலும் துன்பத்திலும் பங்கெடுத்தவர் இவர். இறைவா, உமது அழைப்பை கேட்டவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றிய திருத்தூதர் யாக்கோபின் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். சோதனைகளிலும் துன்பங்களிலும் உம்மை மறக்காமல் தைரியத்தோடு சாட்சியாக வாழும் மனதை தாரும். எங்கள் குடும்பங்களையும் பணியிடங்களையும் திருச்சபையும் ஆசீர்வதித்து உமது சித்தத்தின்படி வழிநடத்தும். ஆமேன்.